கஸ்தூரி. ஐயோ, இவங்க ராமுக்கு 50 கோடி ரூபாய் கடன் கொடுத்த ஃபைனான்ஸ் இருங்காச்சு. இவங்க எப்படி இங்க? என்ன ரமா, எங்களை அடையாளம் தெரியலையா? ஐயோ, அது எப்படி சார் உங்களை அடையாளம் தெரியாம போகும்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உட்காருங்க. இவ திவ்யா, என்னோட ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம்மா. அப்புறம் ரமா, அண்ணாமலை பில்டர்ஸ் எம்டி ராமுவை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்ச. அவரோட சொத்துக்கு அடமானமா 50 கோடி ரூபாயை வாங்கி கொடுத்த. அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. ஆமா சார், பிசினஸ் விஷயமா ஃபாரின் டூர் போயிருந்தேன். குட், வெரி குட். இந்த சின்ன வயசுலயே பிசினஸ்ல தூள் கலப்புற. சரி, உன்னோட விஷயம் இருக்கட்டும். மிஸ்டர் ராமு எப்போ 50 கோடியை செட்டில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வாங்க போறாரு? அவர் கேட்ட டைம் வேற முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வர கட்டவே இல்லை. என்னதான் பிரச்சனை? அது வந்து ராம் இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் விஷயமா டெல்லியில இருக்காரு. அது முடிஞ்சதும் உங்க பணத்தை செட்டில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிப்பாரு. சீக்கிரம் பண்ண சொல்லு ராமா, இல்லன்னா டாக்குமெண்ட்ஸை கோர்ட்ல போட்டுருவோம். அப்புறம் கோர்ட் ஏலத்தை கொண்டு வந்துரும். யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இத பாரு ரமா, இது வரைக்கும் நாங்க விட்டு வச்சதே நீ அறிமுகப்படுத்தின ஆளுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். சரியா? ஓகே சார், கண்டிப்பா சீக்கிரமா உங்க பணம் உங்க கைக்கு வந்துரும். ஓகே ரமா, அப்ப நாங்க கிளம்புறோம். மேல்கொண்டு ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் வீட்டு பக்கம் வரலாம்ல? பார்க்கலாம் சார். ஓகே, வரோம் ரமா. மிஸ் திவ்யா. ஓகே, நாங்க வர்றோம். வரமா, வரேன். ஏய், என்னடி இது? இப்படி ஒரு மேட்டர்ல ராம் மாட்டிருக்கான். ஏன் உனக்கு மறந்து போச்சா? ராதாமாவோட சொத்து எல்லாத்தையும் ராம் பேர்ல பவர் எழுதி கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை வச்சு ராம் 50 கோடி ரூபாய் வாங்கி அத நான் லேண்ட் வாங்கி தரேன்னு ராம் கிட்ட இருந்து ஏமாத்தி புடுங்கி சோமசுந்தரத்துக்கிட்டையும் ராமேஸ்வரத்துக்கிட்டையும் கொடுத்தனே, அந்த விஷயம் தான் இது. சரி, செத்து போன ராம் எப்படி வந்து பணத்தை செட்டில் பண்ணுவான்? இவங்களுக்கு அவன் செத்து போனது தெரியாதா? அப்படிதான் போல இருக்கு. ஆனா பாவண்டி, ராமும் இல்லாத சூழ்நிலையில இந்த சொத்து எல்லாத்தையும் அந்த குடும்பம் எப்படிதான் திருப்ப போதோ. இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு நானும் துணையா இருந்தேன்னு நினைச்சா என் மேல எனக்கே கோவமா வருது. ஐயோ, இது நல்ல விஷயமா இருக்கே. இந்த ஃபைனான்ஸ் மேட்டரை வச்சு ராதா குடும்பத்தை இன்னும் நெருக்கலாம். வாடா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நீங்க தான் ஃபோன் பண்ணதா? ஆமா மேடம், நான் சுரேஷ், இவன் தான் ரத்தன். உள்ள வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ. உட்கார். சொல்லுங்க, என்ன விஷயம்? அதான் ரமாவை தேடி வந்திருக்கிறதா சொன்னனே மேடம். இப்போ அவளை தேடி அலையிற நீ எதுக்கு அன்னைக்கு அவளை அலைய விட்டுட்டு போன? அப்ப ரமா என்ன நிலைமையில இருந்தான்னு உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம், கர்ப்பமா இருந்தா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு ஓடி போயிட்டு இன்னைக்கு அவதான் வேணும்னு வந்து நிக்கிறியே, இதை நான் எப்படி நம்புறது? இல்ல மேடம், அன்னைக்கு நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தேன். நானா ஊரை விட்டு ஓடி போகல. நான் ரமாவை ஏமாத்துற மாதிரியே இன்னும் 2-3 பொண்ணுங்களை ஏமாத்திருக்கேன் மேடம். ஆமா மேடம், நான் அப்ப அவ்வளவு கேடு கட்டவனா இருந்ததை ஓப்பனா ஒத்துக்கிறேன். இந்த பிரச்சனையில நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா போயிருச்சு.
ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தியே வந்துச்சு மேடம். நான் ஜெயிலுக்குள்ள பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் தான் நான் என்னை மதிக்க காரணமாச்சு. இனிமே யாரையும் எதுக்காகவும் ஏமாத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு மேடம். அன்னையிலிருந்து எனக்கு எல்லாமே நல்லதா நடந்துச்சு. மனசுல நினைச்சதுக்கு எப்படின்னா அந்த எண்ணத்தை வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு மேடம். அதனாலதான் ரமாவை தேடி வந்திருக்க மேடம். இப்ப ரமாவுக்கு வாழ்க்கை கொடுக்க அவளை தேடி வந்திருக்க, ஓகே. ஆனா உன்னால பாதிக்கப்பட்ட மத்த பொண்ணுங்களோட கதி? இல்ல மேடம், ரமா அளவுக்கு, அதாவது கர்ப்பமாகிற அளவுக்கு நான் மத்த பொண்ணுங்கிட்ட நடந்துக்கல மேடம். ரமாவுக்கு நான் பண்ணது பெரிய துரோகம் தான். அதுக்கு நான் ரமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்துறதுதான் பிராய்ச்சித்தமா இருக்கு மேடம். அதனாலதான் நான் இப்போ ரமாவை தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ் மேடம், ரமா இருக்கிற இடம் தெரிஞ்சா சொல்லுங்க மேடம். மேடம், இவ்வளோ நேரம் இவன் பேசினது எல்லாமே உண்மைதான். இவனை நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா முதல்ல இருந்த ரத்தன் இப்படி யார்கிட்டையும் பணிவாவோ மரியாதையாவோ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். யாரையும் கேவலப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவான். இந்த விஷயம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். இதை வச்சே இவன் தெரிஞ்சுட்டான்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் மேடம். இவ்வளோ ஏன் மேடம், நான் இவனுக்காக எங்கே வேணாலும் ஜாமீன் கையெழுத்து போட கூட தயாராக இருக்கேன். நீங்க 2 பேரும் இவ்ளோ சொல்றதுனால நான் கொஞ்சம் நம்புறேன். ஆனா நீங்க சொல்றது உண்மைதான்னு நம்புறதுக்கு ரமாவை நீங்க நடத்த போறதை வச்சுதான் நான் முழுசா நம்புவேன். சத்தியமா நான் ரமாவை நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன் மேடம்.